ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனை நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரகடா சாட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு ஒயிட் பீஸ் எடுத்துக்கோங்க. 2 கப் தண்ணி ஊற்றி 8 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சிருங்க. ஒரு உருளைக்கிழங்க குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை குக்கர் பிளேட்டுக்கு மாத்திட்டு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணி அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் வச்ச வெள்ளை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் தக்காளி வதங்கட்டும். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் வேக வச்சு எடுத்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் லைட்டாக மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு இதை மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். லெமனை ஸ்குவீஸ் பண்ணி 1/2 கிளாஸ் லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இது மேலே ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் மிச்சரும் ஆட் பண்ணிக்கோங்க. ரக்டா சாட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.